இந்த மண்ணுக்குன்னு ஒவ்வொரு மண்ணுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு. கரெக்ட் தானே சார்? ஒவ்வொரு மண்ணுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு. இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு கலாச்சாரம், நம்ம நண்பர்கள் குடும்பத்துக்கு ஒரு கலாச்சாரம், நம்ம டிராவல் பண்ணி ஒரு ஊருக்கு போனோம்னா அங்க ஒரு கலாச்சாரம். கரெக்டா? அதே மாதிரி தானே மண்ணுக்கான கலாச்சாரமும். நம்ம மண்ணோட கலாச்சாரத்துக்கு என்ன உணவுகள் இருக்கோ அதை சாப்பிட்ட வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சார்? நான் எதுக்கு கிராமத்து பக்கம் ஜிம் இருக்கான்னு கேட்டேன். 6 பேக் வைக்கிறதுக்கு யாரும் ஜிம்முக்கே போறது இல்லை, வயலுக்கு போறான், 6 பேக் தானா வருது. கரெக்டா? ஏற்கலப்பை தூக்குறான், சும்மா மசில் அப்படி இருக்கு. வயல்ல விதைக்கிறப்ப குடியிறாங்க, நிமிர்றாங்க, குனியிறாங்க, நிமிர்றாங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கு. மாட்டை அவங்களே விரட்டிட்டு போறாங்க, எல்லா வேலையும் அவங்களே பண்றாங்க. எந்த மனிதன் தான் செய்கிற வேலையை முடிந்த வரை, இறுதி காலம் வரை தானே செய்கிறானோ அவன் யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த மண்ணிலே வாழ்ந்து விடைபெற முடியும் என்பதற்கு இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் மிக முக்கியம்.